நான் எவ்வளோக்கு வாங்கினீங்க? 13. 2 ஆடு சேர்த்து. 2 ஆடு சேர்த்து. இதுனா சனியாக இருக்காண்ணா? இல்லை காலி அரப்பு. காலி ஆடு அரப்புக்கு தான். எவ்வளோ சொன்னாங்கண்ணா அவங்க? 18 ரூபாய் சொன்னாங்க. 18,000 சொன்னாங்க. ஓகே, அவங்க 18,000 சொல்லி நீங்கள் 13,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஓகே, 13,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க இந்த 2 ஆடு. வளர்ப்பு செம்மறி குட்டி ஆடு, வளர்ப்பு செம்மறி குட்டி எவ்வளோ ஐயா சொல்கிறீங்க? இது 22,000 வாங்கினீங்களா? ஓ, 22,000க்கு வாங்கியிருக்கிறாங்க 4 குட்டி. இது 4மே கெடா ஆடுங்கண்ணா? 4 குட்டியும் 22,000. 4ம் கெடாவா? 4ம் கெடா தான். ஓ, 4 கெடா செம்மறி குட்டி 22,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோ சொன்னாங்க ஐயா அவங்க? அவங்க வந்து 25 சொன்னாங்க. 25,000 சொன்னாங்க. 22க்கு வாங்கினோம். 22 ஃபைனலாக வாங்கியிருக்கீங்க. இது வளர்ப்பு குட்டி. வளர்ப்பு குட்டி தான். ஸோ வளர்ப்பு குட்டி 22,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலை ஆனந்த். ஜூன் 20ஆம் தேதி 2025 இன்று வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை விலை நிலவரம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நிறைய நண்பர்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்த்துட்டு வரீங்க. அண்ணா எவ்வளோக்கு வாங்கினீங்க அந்த ஆடு? எவ்வளோக்கு வாங்க? 5,700 ரூபாய்க்கு. எவ்வளோ சொன்னாங்கண்ணா அவங்க? 6,500 சொல்லி 5,500 ஓகேண்ணா. எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா? 4,000 வாங்கினீங்களா? நான் கடை வெட்டி போட்டுக்கிட்டேண்ணா. இந்த ஆட்டுக்குட்டி வந்து 4,000 வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஆட்டுக்குட்டி 4,000 வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ சொன்னாங்கண்ணா அவங்க? எவ்வளோ சொன்னாங்க? 5,000 சொல்லி 4,000 வாங்கியிருக்கீங்க. வளர்ப்பு குட்டி. சாப்பிடுங்கண்ணா. ஸோ இந்த 2 ஆடு எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இருங்க. நான் பல்லுண்ணா 6 பல்லா? அது சரி பல்லு, இது 6 பல்லு. இந்த 2 ஆடோட விலை எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? 30,000 சொன்னா. 30,000 ஜோடி. ஆமாம் ஜோடி. ஓகே, இது சனியாக இருக்கா காலியாண்ணா? ஒன்று சனை ஒன்று காலிண்ணே. ஓகே, பல்லுண்ணா? பல்லு ஒன்று 6 பல்லு, ஒன்று சரி பல்லு. சரி பல்லு. ஆட்டோட ரகம்? கொடியாடுண்ணா. கொடியாடு. ஸோ கொடியாடு, அது சரி பல்லு, ஒரு 6 பல்லு, ஜோடி 30,000 சொல்கிறாங்க. ஃபைனலாக எவ்வளோ சொல்லுவீங்க லாஸ்ட்டாக? 28 ரூபா வந்தால் கொடுத்துறேன். 28 வந்தால் ஃபைனல் பண்ணலாம். நான் இது எத்தனை ட்ரிப்பு போட்டிருக்கோம் குட்டி? இது ஒரு முண்டி. இது 2வது ட்ரிப்புண்ணா. இது ஒரு ட்ரிப்பு தான் போடுது. அப்படியா? ஓகே, இது 2வது ட்ரிப். எத்தனை குட்டினா போடும் தோராயமா? 3 குட்டி போடணும். 3 குட்டி போடும். நீங்கள் வியாபாரியா விவசாயண்ணா? வியாபாரிண்ணா. வியாபாரி. ஓகே, எந்த ஊர்ண்ணா நம்மளுது? ஆரணிண்ணா. ஆரணி. ஸோ நிறைய ஆரணி சேத்துப்பட்டுலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. இந்த ஆடு வாங்க வந்தீங்களாண்ணா? வாங்கணும். எவ்வளோக்கு வாங்கினீங்க? 11,000. 11,000க்கு வாங்கியிருக்கீங்க. நான் எந்த ஊர்ண்ணா நம்மளுது? திருப்பதி. திருப்பதி. ஆந்திராலேருந்து வந்திருக்கிறாரு. இந்த ஒரு ஆடு வாங்கியிருக்கிறாரு. வளர்ப்பாடா இது? வளர்ப்பாடு தான். சனியாக இருக்கு இப்போ. ஓகே, எவ்வளோ சொன்னாங்க அவங்க? 15 சொன்னாங்க. 15,000 சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்க? 11,000. 11,000 வாங்கியிருக்கீங்க. ஸோ 15,000 சொல்லியிருக்காங்க. 11,000 வாங்கியிருக்கிறாரு ஃபைனலாக. திருப்பதி ஆந்திராவிலேருந்து வந்திருக்கிறாரு. ஸோ செம்மறி ஆடு, அது வெள்ளாடு. இந்த செம்மறி ஆடு ஜோடி எவ்வளோ சொல்கிறாங்க, அந்த வெள்ளாடு ஜோடி எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சேல் ஆக மாட்டேங்குதா? ஓ, என்ன காரணம்? சரி, ஜோடி எவ்வளோ சொல்கிறீங்க? இந்த 15,000. ஸோ இந்த வெள்ளாடு வந்து 15,000, செம்மறி ஆடு 15,000. பட் இதுவே சேல் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க வியாபாரி.
எல்லாமே ஜோடி 15,000 தான். வணக்கம். ஸோ ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை ஜோடி 15,000 சொல்கிறாங்க எல்லா ஆடும். பட் இப்போது இன்றைக்கி நிலவரம் பார்த்தோம்னா 15,000க்கு சேல் ஆகலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க வியாபாரி எல்லாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா சண்டே வந்து கிருத்திகை வருது, அதனால் வந்து ஆடு அவங்க எதிர்பார்த்த மாதிரி விலை போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சுண்ணா. பார்க்குறோம், பேச முடியல, பிஸியாக இருக்கீங்க வியாபாரத்தில். அண்ணா சொல்லுங்கண்ணா, இப்போ இது வாங்க வந்தீங்களா விற்க போகிறீங்களா? விற்கிறது தான். விற்கிறோம். விலை சொல்கிறீங்களாண்ணா? 15,000 சொல்லிக்கிறேன். 15,000 ஒரு ஆடு. இது கெடா. இந்த கெடா சூப்பராக தரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ணா பல்லுண்ணா? பல்லு 2 பல் தான். 2 பல் தான். 2 பல்லு கடா. ஸோ 2 பல்லு கடா 15,000 சொல்கிறாங்க. இது எத்தனை கிலோ வரும்ண்ணா தோராயமா? 5 கிலோ விட்டுக்கூடாது. 5 கிலோ வரும். 15 கிலோ வெட்டிக்குது, நல்லா பழ மாட்டேங்குது. ஓகே ஓகே சரி. லாஸ்ட் எவ்வளோ தருவீங்க ஃபைனல்? 13 வந்தா விட்டு 13 ரூபா வந்து ஃபைனல் பண்ணலாம். சூப்பராக இருக்கு. சொல்கிறீங்க விலை? பிளாக் 10 ரூபாய் சொல்கிறேன். 10 ரூபா. லாஸ்ட்டா ஒரு 9 வந்தா விட்டு 9,500 ரூபாய் வந்து ஃபைனல் பண்ணுறீங்க. ஓகே அண்ணா, இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னா இருக்கு? நல்லா நீ கிருத்திகாசி 4 நாளைக்கு கொஞ்சம் டெல்லு தான். ஆள் எல்லாம் ஃபுல்லாக்குது. இது ஒரு ஆடு வந்து 12,000 சொல்றாங்க. இது என்ன ரகம்? ரூபாய் குட்டி காமெடி பண்றேன். ஆடு என்ன காமெடி பண்ணி கேக்குறியா? பின்னா அவ்வளவு கேக்குறியா? இந்த ஆட்டு போயிட்டு முட்டாடு இருந்தாலும் நோ செனாடுனா நோ கறி இல்ல அதுக்காக இதை பேரு ஏதோ எல்லாம் தனியா இருக்கும். நான் புல் சேனல்லாம் சொல்லியா ஆமா நீ அப்படி வந்தா இப்படி. நான் வணக்கண்ணா. இந்த ஜோடி ஆடு எடுத்து வந்திருக்கீங்கண்ணா. இது எவ்வளவு விலை சொல்றீங்க? 24 சொல்லுங்கண்ணா. ஜாதா ஜோடி 24,000 சொல்றீங்க. நான் இது பல்லுண்ணா? பல்லு சரி பல்லுண்ணா, ரெண்டுமே சரி பல்லு. ஆமாண்ணா. ஓகே. இந்த ஜோடி சென ஆடாண்ணா? ஆமாண்ணா, ஒன்று சென ஒன்று பாலாடுண்ணா. ஓகே ஓகே. 2 குட்டி போடணும் ஆடு. 2 குட்டி போடணும். லாஸ்ட் எவ்வளோ சொல்றீங்க ஃபைனலா? ஃபைனல் 21 வந்தா விட்டுருண்ணா. 21,000 வந்தா ஃபைனல் பண்றாங்க. ஆமாண்ணா. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, எவ்வளோ வரையும் கேட்குறாங்க இங்க? லாஸ்டா 20 உள்ள சொல்றானா? 20க்குள்ள சொல்றாங்க. 20க்கு மேலே எதிர்பார்க்குறீங்க? ஆமாண்ணா. நீங்க ஸோ ஜோடி வந்து 13,000 சொல்றாங்க. வளர்ப்பு செம்மறி ஆடுகள். ஓகே. நீங்க வியாபாரி? நான் வியாபாரி. எந்த ஊருங்க ஐயா? குணத்தூர். குணத்தூர். ஓகே. இன்னைக்கு ஆடு வியாபாரம் எப்படின்னா ஐயா இருக்கு? இன்னைக்கு பரவாயில்ல. 10 கிலோ ஆடு 14,000, 14,100 முன்ன பின்ன. இது 13,500 சொல்லிக்கிறோம் ஜோடி. ஜோடி. ஓகே. இது டிவியில் சொல்லிட்டு ஆட்டுக்கலாம். இங்க ஒரு வளர்ப்பு செம்மறி ஆடு. ஜோடி எவ்வளோ நான் சொல்றீங்க? ஜோடி 22 சொல்லிருக்கீங்க. ஜோடி 22,000 பெருசு. அது சின்னது 15 ரூபா சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே. ஃபைனல் ரேட்னா அது என்ன? ஒரு 200 300 கம்மி பண்ணலாம். சூப்பரா இருக்கு ஆடு பார்க்கறதுக்கு, நல்லா வெயிட்டா. இங்க பாருங்க, இந்த ஆடு எல்லாமே ரொம்ப ஹைட்டா வெயிட்டா இருக்கு. நல்லா கறி வரும். 25 கிலோ கறி வரும்னு சொல்றாங்க. இது ஹோல்சேல் ரேட் மாதிரி சொல்றாங்க. ரேட் வந்து 13,000 சொல்றாங்க. இது நல்லா பாருங்க. ஒரு ஆடு 25 கிலோ வரும்ன்றாங்க. இது எவ்வளோ விலை சொல்றீங்கண்ணா? 30 ரூபா சொல்றேன். 30,000.
நான் இது பல்லுண்ணா 6 பல்லு. 6 பல்லு பார்க்குறதுக்கு பயங்கரமாக தரமாக இருக்குது. கும்பல்லாம் பாருங்கள். 30,000 சொல்கிறாரு ஓனரு. ஸோ இது லாஸ்ட்டாக ஃபைனல் ரேட் எவ்வளோண்ணா சொல்லுவீங்க? ஃபைனல் 27,000 வந்தால் தரேன். 27. நம்ம வியாபாரி இறங்கியிருக்காரு ஆந்திராண்ணா. அண்ணா எவ்வளோ சொல்கிறாங்க ஃபைனலில்? 27,000 சொல்கிறேண்ணா. 27 சொன்னாரா? நீங்கள் எவ்வளோ கேட்டிங்கண்ணா? 20க்குள்ளே சொல்கிறேண்ணா. ஐயோ அவ்வளோ உடைக்க போகிறா? அவ்வளோ உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர். அது அவ்வளோ வராதுண்ணா. காட்டாடு. ஓகே. ஓ அதனால விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஓ கருப்பு கறி. ஆமாம். வணக்கண்ணா. நான் 3 தரமான கடைண்ணா. ஆமாண்ணா. 3 தரமான கடை வந்து எவ்வளோ சேல் பண்ணாங்க? ஆனால் அவங்க 60,000 சொன்னான். 60,000 சொன்னாங்க. 60,000 கடை 20,000 சொன்னான். 60,000 சொல்லி 55,000 சொல்லி 50,000 சொன்னான். நாங்கள் 40 கேட்டோம். 45க்கு முடிச்சோம். 45க்கு 3 ஆடு, 3 கடை ஆடு. என்ன அது ஒரு ஆடு எத்தனை கிலோ வரும்? ஒரு ஆடு 3 சேர்த்து 20 கிலோ 20 கிலோ வரும். 60 கிலோ வரும். 60 கிலோ வரும். சராசரிக்கு 60 கிலோ வரும். நான் பல்லுண்ணா? பல்லு சரி பல்லு. சரி பல்லு. ஓகே. சரி பல்லு சரி பல்லு. 4 பல்லு. சரி பல்லு. ஓகே ஓகே ஓகே. வளர்ப்பு செம்மறி குட்டிகள் சூப்பராக இருக்குது. தரமாக பார்க்குறதுக்கு. சைஸு கொஞ்சம் சின்ன ஆடு தான். ஸோ எவ்வளோ சொல்கிறாங்க ஜோடி? ஜோடி 14,000. 14 சொல்கிறாங்களா? 14,000 சொல்கிறாங்க. நீங்கள் பேசி குறைச்சி வாங்கிக்கங்க. சில பேர் விலை கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அவங்க வியாபாரம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால நம்ம அப்படியே தெரிஞ்சு சொல்லிக்கலாம். வித்துட்டோண்ணா. சேல் பண்ணிட்டீங்க? எவ்வளோ சேல் பண்ணீங்க? 27 27 கொடுத்துருக்கோம். 27,000 கொடுத்துட்டீங்க. 27,000 இது சேல் பண்ணிட்டாங்க. சூப்பரா இருக்கு. 27,000 சேல் ஆயிடுச்சு. வளர்ப்பு செம்மறி ஆடு சூப்பரா இருக்கு. தரமா எடுத்து வந்திருக்காங்க. பாதி சேல் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஜோடி எவ்வளவு சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஜோடி எவ்வளவு சொல்றீங்கண்ணா? ஜோடி வந்து 14 ரூபாய் சொல்லி 13 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. அப்படிங்க. இந்த அம்மாவை பாருங்க. இந்த அம்மா எடுத்தாங்க. அந்த அம்மாவுக்கு 13,000 ரூபாய்க்கு மொத்தமா கொடுத்துட்டோம். ஜோடி 25 குட்டியும். 25 குட்டி அப்படியே கொடுத்துட்டீங்களா? 25 குட்டி 13,000 ரூபாய் ஜோடின்னு கொடுத்துட்டோம். சொல்றீங்களா? கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா. 9444 37 9686 9686. ஸோ இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் வந்து வளர்ப்பு செம்மறி ஆடு கேட்குறீங்க. வளர்ப்பு செம்மறி குட்டி வேணும், தரமா வேணும் அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி. குட்டி நெல்லூர் ஜுடிப்பின்னு சொல்லுங்களா. நெல்லூர் ஜுடிப்பி. ஓகே. தரமான ஓங்கோல் குட்டி. இந்த குட்டி கிட்ட போய் எடுங்க, காட்டுங்க. ஓகே. இந்த ஆடு வாங்கியிருக்கீங்களா? ஆமா வாங்கிருக்கேன். எந்த ஊரம்மா நீங்க? குருராஜ்பேட்டை. இந்த ஆடு இருக்கு இங்க திருத்தணி சைடு. திருத்தணி பக்கம். திருத்தணி பக்கம் குருராஜ்பேட்டை. குருராஜ்பேட்டை திருத்தணி பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. இந்த செம்மறி வளர்ப்பு குட்டி வாங்கியிருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை குட்டி வாங்குனீங்க? 25 குட்டி. 25 குட்டி வாங்கியிருக்கீங்க. 25 குட்டி வாங்கியிருக்காங்க. எவ்வளவு வேலை கொடுத்து வாங்குனீங்கம்மா? 13,000 ஜோடி. ஜோடி 13,000. எவ்வளவு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அவங்க? 14 சொன்னாங்க. 15,000 சொன்னாங்க. நீங்க 13,000 வாங்கியிருக்கீங்க. ஓகே. நீங்க வந்து ஆடு வளர்க்குறீங்க. இன்னும் ஆடெல்லாம் நிறைய வச்சிருக்கீங்களா? இல்ல இதான் வாங்கிட்டு இப்பதான் வாங்கிட்டு போறீங்க. ஓகே ஓகே. வாழ்த்துக்கள். ஓகே. இவங்க கிட்ட நான் கண்டினியூ பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆடெல்லாம் தரமா இருக்கும் இவங்க கிட்ட. 25 கடை வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 10 உருப்படி இருக்கு. 10 உருப்படி வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா.
இது 10 ஆடு இருக்குது. 10 ஆடு. 10 ஆடு வந்து எவ்வளோ கொடுத்து வாங்குனீங்க? 67,000. 67,000. இந்த 10 ஆடு 67,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. இதில் கடா பொட்டை கலந்துருக்கு. இல்லை எல்லாம் வளர்ப்புங்க. எல்லாமே வளர்ப்பு தான். வளர்ப்பு ஆடுகள். வளர்ப்பு ஆடு 10 ஆடு வந்து 67,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. இது காலி செனை எல்லாம் இருக்குமா? சென ஆடு எல்லாம் கலப்போம். எல்லாம் கலந்துருக்கும். சென ஆடும் இருக்கும், காலி ஆடும் இருக்கும், வளர்ப்பு ஆடு. எவ்வளோ சொன்னாங்க ஃபஸ்ட்டு அவங்கண்ணா? அவங்க 75 சொன்னாங்க. 75 சொன்னாங்க. நீங்கள் 65 வாங்கியிருக்கீங்க. 10,000 கம்மி பண்ணி வாங்கியிருக்கிறாங்க. அண்ணா வணக்கண்ணா. நான் நீங்கள் ஆடு வாங்க வந்தீங்களா? ஆமாம், வாங்கியிருக்கீங்க ஆடு. எந்தெந்த இடம்லாம் வாங்கினீங்க? எல்லாம் இது. ஸோ இங்கே இருக்கிற மொத்த ஆடு நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க. ஓகே. 10,500. இந்த ஆடு வந்து 10,500க்கு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த கடை வந்து இது கடை 5 கடை. ஓகே. இந்த 5 கடை எவ்வளோ வாங்கினீங்க? இது 5 கடை 61,000. 61,000. 61,000க்கு 61,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. எதுன்னு பார்த்து 1 2 3 4 5 கடை வந்து 61,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. இவர் ஆந்திராவிலேருந்து வந்திருக்கிறாங்க. வாங்க, இடுப்பு வழியெல்லாம் வாங்க, கழுத்து வழியெல்லாம் வாங்க, தோள்பட்ட வழியெல்லாம் வாங்க. ஓகேண்ணா. நரம்பு குடைச்சல், நரம்பு பிடிப்பு, சப்பலங்கால் பெற முடியுது, நரம்பெல்லாம் கொடாய் இருக்குது. வணக்கண்ணா. நம்ம அண்ணா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணா நீங்க நிலவரம் சொல்லுங்க. சந்தையோட நிலவரம் இன்னைக்கு ஓரளவுக்கு சுமாரா இருக்குதுண்ணா. சுமாரா இருக்கு. ஓகே. எந்த ஆடு நல்ல ஒரு அளவுக்கு விலை போகுது? கடைசருக்கு, அதாவது கடா வெட்டிங்க லாவெல்லாம் நல்லா போகுது. கொட்டாடுங்க ஒரு 500 ரேட்டு 600 ரேட்டு மத்தி போட்டு வாங்குறாங்க. வளர்ப்பு கடா வளப்பாடு விற்கிது. வளப்பாடு 8 ரூபா 9 ரூபா விற்கிது. 10 ரூபாய் விற்கிது. வளர்ப்பாடு என்னைக்கு மவுசு? ஆமாம், வளப்பாடு எல்லாடு என்னைக்கு விற்கிது. ஓகே. கெடாடு கொஞ்சம் விற்பனை கம்மின்னு சொல்றாங்க வியாபாரி. கம்மி தான். அந்த வாரம் அந்த புதன்கிழமை கிருத்திகை, இது ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை, புதன்கிழமை அமாவாசை. அதனால இந்த வாரம் கொஞ்சம் ஏறக்குறைய தான் இருக்கும். ஓகே ஓகே. இங்க செம்மறி ஆடு. பையூர் சந்தானம் பேர். அப்படிங்களா? ஓகே. நீங்கள் வந்து வியாபாரி, விவசாயம்? ஆட்டு வியாபாரி தான். ஆட்டு வியாபாரி. இப்போ இந்த ஆடு நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? வாங்கிக்கிறோம். இது எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? ஒரு ஆடோட விலை எவ்வளோ? இது 7,000 வாங்கணும் தலை. ஓகே ஓகே. இப்போ 16,000 சொல்கிறேன், ஆனால் கேட்கல. 14,000 கேட்குறாங்க. 13 14 தான் கேட்குறாங்க. அப்படிங்களா? ஜோடி ஜோடி. ஓகே. 7 வாங்கினா 13 உங்களுக்கு லாபம் கிடைக்காது? அதான் இப்போ இல்லை, வியாபாரம் இன்னைக்கு சரியில்லை. ஜோடி 14,000 வாங்கினேன். 14,500க்கு வாங்கினீங்க போன வாரம்? ஆமாம். ஓகே. இப்போ இந்த வாரம் எவ்வளோ? இப்போ அதே தான் கேட்குறாங்க. ஒரு வாரம் வளர்த்த கூலி கூட கிடைக்கல? இல்லை, இப்போ எத்தனை கூலி கூட இல்லை, வாடகை கூட. அப்படியா? வீட்டுக்கு போனால் விற்கும். வளப்பாடு விற்கும். வீட்டுக்கு போனால், வீட்டுக்கு போனால் விற்கும். இப்போ 15,000 நிலவரம் கம்மியாக இருக்குன்றீங்க. 15,000 வந்தால் விட்டுடுவோம். அப்படிங்களா? இது பொறிக்கே தருவோம். அப்படிங்க. சரி. இப்போ ஜோடி 15,000 வந்தால் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. போன வாரம் வந்து 14,500க்கு வாங்கியிருக்கிறாங்க. 500 ரூபாய்க்கு லாபம் வந்தால் கூட விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இன்னும் ஆடெல்லாம் இருக்காண்ணா நம்மக்கிட்ட? இருக்கு. ஓகே. நீங்கள் வந்து வியாபாரி, உங்ககிட்ட ஆடு வந்து வாங்கிக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்கண்ணா? 73 39 100 318. 318. ஸோ இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் நேராக கூட வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் ஊருண்ணா? ஆரணி. பையூர். ஆரணி. பையூர். ஆரணி பக்கத்தில் பழையூர்ன்ற ஊர். வியாபாரி பையூர். நான் உங்கள் பேருண்ணா? சந்தானம். வியாபாரி சந்தானம் ஐயா கிட்ட வந்து நீ டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி கூட வந்து வாங்கிக்கலாம். நல்லா கூப்பிட்டு வச்சு. இந்த ஆடு 2 குட்டி எவ்வளோ என்ன வாங்கினீங்க? அது 13,000 வாங்கியிருக்கிறாங்க. 13,000 வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஒரு ஆடு, இந்த 2 குட்டி. இந்த கெடா பாருங்க, இந்த ஒரே கெடா வந்து அதே வழிக்கு வாங்க. 19,000 வாங்கியிருக்காங்க. 19,000 இந்த ஒரு கெடா. ஸோ ஜோடி 13,000 சொல்கிறாங்க.
நல்ல விலை வைக்குது அப்படி போடலாம். இதுதான் யூடியூப்ல போறீங்களா நீங்க? ரேட் அதிகமா இருக்குது. தப்பிச்சு அது கும்பல அப்படியே அப்படி ஒரு கும்பல அப்படி சொல்லு. அண்ணா வணக்கம்.